السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று ரமதானுல் முபாரக் ஹிஜ்ரி 1436 வருடத்தின் 21ஆம் நாள். நேற்றைய தினம் சேனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நாம் பேசிக்கொண்டு வந்தோம். அதனுடைய தொடராக இன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய முஅஜிஸாத்தின் வெளிப்பாடு, ஒரு அற்புதமான பிரம்மாண்டமான ஒட்டகம் வெளியே வந்து அது குட்டியும் ஈன்றது. மக்களில் ஒரு பெரும்பகுதியினர் ஏற்றுக்கொண்டனர், மிக பெரும்பகுதியினர் மறுத்தனர். அப்பவும் நபியை ஏற்றுக்கடலை. ஆனாலும் கூட சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், சரி, நீங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லைன்றாலும் கூட நீங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நரகம் கிடைக்கும், அது வேறு. ஆனால் இந்த உலகத்திலும் நீங்கள் அதாப அனுபவிச்சிடாதீங்க. இந்த ஒட்டகத்தை ஒன்றும் செஞ்சிடாதீங்க. ஒட்டகத்தையோ ஒட்டகத்தினுடைய குட்டியையோ நீங்கள் எதுவும் செய்துவிடக்கூடாது. நம்முடைய ஒப்பந்தம் எப்படி இருக்கிறது என்றால், இந்த ஒட்டகத்தை அது விரும்பிய பிரகாரம் மேய விடுவது. அதே போன்று இந்த தண்ணீர் துறையிலே அது ஒரு நாள் குடிக்க வேண்டும், நீங்கள் ஒரு நாள் தண்ணியை யூஸ் பண்ணிக்கங்க. ஒரு கிணறு மாத்திரம், ஒரு தண்ணீர் துறை மாத்திரம். அதல்லாமல் வேறு தண்ணீர் துறைகள் இருக்குது. அதெல்லாம் அதை முழுவதுமே அவர்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடியது தான், உபயோகிக்கக்கூடியது. இந்த ஒரு தண்ணீர் துறையை மாத்திரம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது. அது ஒட்டகத்தை குடிக்க விட்டுறணும். அதில் ஒரு நாள் அந்த முறைப்படுத்தப்பட்ட கிஸ்மத்தும் பைனகும், அவர்களுக்கு மத்தியிலே இந்த பங்கீடு செய்யப்பட்டது. இதற்கு இடையிலே தான் இந்த ஒட்டகத்தை அறுக்க வேண்டும் என்ற கொஞ்ச நாள் அப்படி போச்சு. ரொம்ப நாட்களாக அது நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, பல வருஷங்கள் இது நடந்தது. இந்த ஒட்டகம் வந்து ஏதோ 3ஆம் நாள் 4ஆம் நாள் அறுக்கப்பட்டது கிடையாது. பல வருஷங்கள். இதை குறித்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இப்போவே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை எச்சரிக்கிறேன். வதக்கரு அன்ன சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் லம்மா சாலூஹு ஆயத்தன் ஃபஹ்ரஜல்லாஹு லஹுமுன் நாக்கத மினஸ் ஸஹரா வஅமரஹும் பிஹா பில் வலதில் லதி கான ஃபீ ஜௌஃபிஹா வஹதரஹும் பஅஸல்லாஹ். நீங்கள் கேட்ட மாதிரி நான் என்ன செஞ்சேன், ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்துட்டேன். அதனுடைய குட்டியும் நீங்கள் சொன்ன மாதிரி கொண்டாது, குட்டியும் போட்டுடுச்சு. இதுக்கு பிறகு நீங்கள் அந்த ஒட்டகத்தையோ அதனுடைய குட்டியையோ எந்த துன்பத்தையும் நீங்கள் ஏற்படுத்தக்கூடாது. அதை ஃப்ரீயாக நீங்கள் விட்டுருங்க. அதில் எந்த குழப்பத்தையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க. அதை நீங்கள் வம்பு பண்ணக்கூடாது. ஆனாலும் நான் அறிந்தவரை இதை வம்பு பண்ணக்கூடிய ஒருத்தன் வருவான், இதை வம்பு பண்ணுறதுக்கு வருவான். அவனுக்கு நீங்கள்லாம் துணை நிற்பீர்கள். அப்படி துணை நிற்பதின் காரணத்தினால் அல்லாஹ்வினுடைய லானத்து உங்கள் எல்லார் மீதும் இறங்கும். அவன் உங்களை என்ன செஞ்சிருவான், வழிகெடுத்துருவான். இப்போ நீங்கள் இஸ்லாத்துக்கு வரலங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இந்த ஒட்டகத்தையும் அறுக்குமாறு என்ன செஞ்சிருவான், தூண்டிடுவான். அது வரைக்கும் அவங்களுக்கு ஒட்டகத்தை அறுக்கணும் கொள்ளணுங்கிற எண்ணங்கள் அவனுக்கு இருக்கையில், சமூக கூட்டத்தாருக்கு இருக்கையில். இதில் என்ன சொல்கிறாங்க சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், நான் யாரை சொல்கிறேனோ அவன் இன்னும் பிறக்க இல்லைங்கிறாங்க.
நான் சொல்லக்கூடிய இந்த ஒட்டகத்தை அறுக்கக்கூடியவன் இன்னும் பிறக்கையில், இனிமேல் பிறக்க போகிறான். அவனுடைய நிறம் எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் என்று நம்ம நேற்று சொன்னோம் இல்லையா, ஒரு 3 கலரை, சிகப்பு, நீலம், வெளிர் மஞ்சள், இப்படி உள்ள தோற்றத்தில் அவன் இருப்பான். சிகப்பு கலராக இருப்பான். ஒக்கான் அஹ்மர் அஸ்ரக் வாசம், அவன் சிகப்பும் இருக்கும், அவனுடைய உடம்புல நீல கலரும் இருக்கும், வெளிர் மஞ்சளாகவும் இருப்பான். இப்படி 3 கலந்த ஒரு நிலையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கலரில் அவன் இருப்பான் என்று அவங்க என்ன செஞ்சாங்க, முன்னறிவு செஞ்சாங்க. எனவே அந்த மாதிரி ஒரு குழந்தை யாராவதுக்கு அது பிறந்துட்டானா ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சொல்லிட்டாங்க. இவங்க அதில் கவனமாக இருந்தாங்க, எங்கே குழந்தை பிறக்குதா இல்லையாண்டு. இதற்கு இடையில் அந்த ஊரில் ஒரு வசதி படைத்த நல்ல செல்வந்த குடும்பம், நல்ல மரியாதையான குடும்பம். அந்த குடும்பத்திலே சார்ந்த ஒருவர் அதே மாதிரி இன்னொரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணை மனம் பேசினாங்க, சம்பந்தம் எடுத்தாங்க. சம்பந்தம் எடுத்து அதே மாதிரி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தையும் பிறந்தது. இந்த குழந்தை பிறந்ததற்கு பிறகு அந்த குழந்தை சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொன்னார்களோ அந்த கலரில் இருக்கு. இப்போ அந்த குடும்பத்தார்கள் அதை பார்க்குறாங்க. ஆஹா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கிதார் இப்னு சாலிஃப், இவன் தான் அவனுக்கு கிதார்னு பேர் வைக்கப்பட்டது. அவங்க என்ன சொன்னாங்களோ அதே கலரில் இவன் இருக்கிறான், இந்த பிள்ளை இருக்கே, இவன் தான் ஒட்டகத்தை அறுப்பான் போல இருக்கேன், இது பெரிய பம்பு சேர்ந்துருமே என்று சொல்லி அவங்க ஏற்கனவே எல்லாம் அந்த ஊர் மக்கள்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்படி ஒரு குழந்தை பிறந்தால் எல்லோரும் இங்கே முதல்ல அறிவிச்சிடணும். சரி, நம்ம சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஏற்றுக்கிடையில் அது வேறு விஷயம். ஆனால் அவங்க நம்ம கேட்ட மாதிரி என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்துட்டாங்க. நாம் நம்முடைய ஒப்பந்தத்தின் பிரகாரம் நாம் அந்த ஒட்டகத்துக்கு எந்த தீங்கும் ஏற்படுத்தக்கூடாது. அப்படி தீங்கு ஏற்படுத்தக்கூடிய ஒருவன் பிறப்பான் என்று சொன்னாங்க. அப்படி பிறந்தால் அதற்கு அடையாளமாக அவன் என்ன கலரில் இருப்பான், ஒரு வித்தியாசமான கலரை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கலரில் ஏதாவது குழந்தை பிறந்தால் நீங்கள் பொது மன்றத்தில் அறிவிச்சிடணும். பொது மன்றத்தில் என்ன செஞ்சிடணும், அறிவிச்சிடணும். அதுக்கு பிறகு ஊரு கூடி ஒரு முடிவு எடுக்கும். ஊருடைய தலைவர்கள் இருக்கிறாங்க, ஒரு முடிவு எடுக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. எல்லோரும் சரின்ட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ என்ன செஞ்சிச்சு, இந்த குழந்தை பிறந்துட்டு குடும்பத்தில் உள்ளவங்க பார்க்குறாங்க. ஆஹா, என்ற லேசான குடும்பம் இல்லை, பெரிய பணக்கார குடும்பம், பெரிய கண்ணியமான கௌரவமான குடும்பம். அந்த குடும்பத்தில் இது பிறந்திருக்கு, அதனால் இதை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு மறைச்சி வச்சுட்டாங்க. இதான் நடந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தான் அவன் வெளியில் வர்றான். இனி அதை ஒன்றும் செய்ய முடியல. அவன் தான் கிதார் இப்னு சாலிஃப் என்று சொல்லக்கூடியவன் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க, தெளிவுபடுத்துகிறாங்க. இதற்கு இடையில் அவனுடைய கல்பில் ஷைத்தான், அவன் என்னன்னு கேட்டால் அவனுடைய வளர்ச்சி ஒரு வாரத்தில் 1 மாத வளர்ச்சி இருந்தது. அது இதில் வருது, ஒரு வாரத்தில் 1 மாத வளர்ச்சி அவனிடத்தில் இருந்தது. ஒரு வாரத்தில் ஒரு உதாரணமாக 4 வாரம் கிட்டத்தட்ட 28 நாள், 4 மாதம் எப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி 8 வாரம் 8 மாதம், 10 வாரம் 10 மாதம். 10 வாரங்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 2.5 மாதம் தான் ஆகுது. ஆனால் 10 மாதத்தினுடைய வளர்ச்சி அவன் என்ன செஞ்சிடறான், அடைந்து விடுகிறான். இப்படி அவனுடைய வளர்ச்சி கடும் வேகமாக இருந்தது. சீக்கிரத்திலேயே மிகப்பெரிய ஆளாக என்ன செஞ்சிட்டான், அவன் வளர்ந்துட்டான் என்பதை வரலாற்று ஆய்வாளர்கள் தெளிவுபடுத்தி காட்டுறாங்க. சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த நிலையில்தான் இதற்கு அடித்தளம் என்னன்னு கேட்டால், இந்த கிதார் என்று சொல்கிறவனுடைய கல்பில் ஷைத்தான் நுழையிறதுக்கு முன்னால் முதல்ல 2 பொம்பளையினுடைய கல்பில் நுழையிறான். ஒரு பொம்பளை பேர் சதூக் இப்னத்துல் முஹையத் இப்னு ஜுஹைர் இப்னுல் முக்தார். சதூக்குன்னு அந்த பேர் அழகான பேராக தான் இருக்குது. எல்லாம் அரபு பெண்கள் தானே, அழகிய பேராக இருக்குது. சமூகவாசிகள் எல்லாம் அரபிகள் தான். அந்த சதூக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியினுடைய கல்பில் நுழைந்து அவன் நல்ல ஒரு பெரிய குடும்பத்தில் உள்ளவா, அழகிய பெண்மணி, நல்ல சின்ன வயசு, ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பான். அஸ்லம் கோத்திரத்தை சார்ந்த ஒருவருக்கு அவருக்கு அந்த பெண்ணை கல்யாணம் முடித்து கொடுக்கப்பட்டிருந்தது. 2 பேருக்கு இடையில் ஒத்து போகையில் ஃபஃபாரக்துஹு, அவங்க டிவோர்ஸ் பண்ணி தலாக் ஆகிடுச்சு. இதற்கு பிறகு இவளுக்கு இவளை அவருடைய சாச்சா மகன், சிறிய தந்தையினுடைய சாச்சப்பா மகன் அதை விரும்பினான். மிஸ்ரா இப்னு மிஹ்ரஜ் என்று சொல்லக்கூடியவன். இந்த பெண்ணின் மீது அவனுக்கு விருப்பம் இருந்தது. அப்போ அவன் சொன்னால் தன்னுடைய சாச்சா மகன் அழைச்சி, இங்கே வா, உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்யணும் தெரியுமா, அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது.
அந்த ஒரு வழியை நீ செஞ்சால் உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன், உனக்கு நான் கட்டுப்படுவேன், நீ விரும்பிய பிரகாரம் என்னை நீ பயன்படுத்தி கொள்ளலாம் என்றெல்லாம் அவள் சொன்னதும் அவனுக்கு சரியான ஆசை. ஆஹா, இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே என்று. என்னன்னு கேட்டான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நாக்கத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஒட்டம் இருக்கிறது இல்லையா, அதை நீ அறுக்கணும், அதை வேலையை முடிச்சிடணும். அதை நீ கொன்றால் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டகத்தை நீ கொல்வாயானால் நீ விரும்பிய பிரகாரம் என்னை பயன்படுத்தலாம் என்று ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை அவள் சொன்னார். இது ஒன்று. 2 பெண்கள் அல்லவா. இன்னொரு பெண் யாருன்னு கேட்டால், அந்த பெண் ஒரு உம்மு உஸ்மான் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெண். அவருடைய பேர் ஒனைஸா பிந்து உனைப் இப்னு மிஜ்லஸ். இந்த ஒனைஸாண்டு பொங்கு சொல்லக்கூடிய இந்த பொம்பளை இருக்கிறாவே துக்குனா உம்மு உஸ்மானுடைய உம்மாண்டு அழைக்கப்பட்டவ. இவ பெரிய வயசுக்காரி தான். கல்யாணம் முடிஞ்சு அவளுக்கு 4 பொம்பளை பிள்ளைகளும் இருக்குது. அவனுடைய அந்த பெண்ணினுடைய தந்தை இந்த கணவன் யாருன்னு சொன்னால் துஆப். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூக இந்த அவர்கள் இந்த முஅஜிசாத்தை, இந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டிய பொழுது ஒரு பெரிய கூட்டம் இஸ்லாத்துக்கு வந்தது. முக்கியமான தலைவர்களாக இஸ்லாத்துக்கு வர்றதை துஆப் என்பவன் தடுத்தான் என்று சொன்னோம் இல்லையா. 3 பேரில் முக்கியமானது துஆப். இந்த துஆப் தான் இந்த பெண்ணினுடைய கணவன். இந்த கெட்ட பெண்மணி இருக்கிறாவே, பெண்மணியில் பெண்ணு தான், இந்த கெட்ட பெண் இருக்கிறார் அல்லவா, அவளுடைய கணவன் தான் இந்த துஆப். மாப்பிள்ளையும் கெட்டவன், மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒன்று போல தான் இருக்கிறாங்க, ஒரே மாதிரி ஒரு ஜோடி இஸ்லாத்தை எதிர்ப்பதிலே. இவ கடுமையான ஷித்தத்தாக இருந்தால், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது கடும் கோபத்தோடு இருந்தாள். அப்படிப்பட்டவள் அவள் என்ன செய்தால், அவள் தான் இந்த கிதார்னு சொல்லக்கூடிய இந்த ஆகப்பெரிய ஷைத்தானை அழைத்து அந்த கலர்ஃபுல்லாக இருப்பானே அவனை அழைச்சி சொன்னான், இந்த கிதார் இங்கே வாப்பா, என்னுடைய பிள்ளைகள்லாம் பார்த்தியா, இந்த மாதிரி பிள்ளைகள் இந்த ஊரில் இருக்காங்களா, இவ்வளோ அழகில் இருக்கிறாங்களா, எவ்வளவு அருமையான பிள்ளைகளை நான் பெற்று வச்சுருக்கிறேன், அழகான பிள்ளைகளை பெற்று வச்சுருக்கிறேன், உன்னுடைய வீரம் உன்னுடைய வேகமெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொண்டு வந்தாங்களே நாக்கத்துல்லா, அல்லாஹ்வுடைய ஒட்டகம், இதை நீ அறுத்தால் இந்த 4 பெண்களில் எந்த பெண்ணை வேண்டுமானாலும் நீ எடுத்துகிட்டு போகலாம், எந்த பெண்ணு வேணாலும் சொந்தப்படுத்தி கொள்ளலாம் என்று சொன்னதும் அவனுக்கு அது ஆசை வந்து விட்டது. உடனே இந்த 2 பேரும் ஒன்றா சேர்ந்தானோ. இவர்களோடு ஒரு 7 பேர் கூட்டு என்ன செஞ்சாங்க, நண்பர்களாக சேர்ந்து 7 பேர் சேர்ந்து கூட்டு செய்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், வக்கான ஃபில் மதீனத்தி திஸ்ஆத்து ரஹ்தி யுஃப்ஸிதூன ஃபில் அர்தி வலா யுஸ்லிஹூன். அந்த ஊரில் 9 பேர் இருந்தானுவோம். 9 பேர் கொண்ட ஒரு கூட்டம், ஒரு சின்ன குழு இருந்தது. யுஃப்ஸிதூன ஃபில் அர்தி, பூமியிலே ஃபசாதுகளை, குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். வலா யுஸ்லிஹூன், அவர்களிடத்தில் எந்த நன்மையும் இருக்கையில். அப்படிப்பட்ட கேடுகட்ட 9 பேர் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்க, இப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வர்றாங்க, ஒட்டகத்தை அறுக்கணும்னு சொல்லி ஒரு 9 பேர் ஆச்சு. இப்போ நம்ம 9 பேர் மட்டும் அறுத்துட்டேன்னு சொன்னால் பழியெல்லாம் நம்ம மேலே வந்து விழுந்துடும். ஒட்டகத்தின் மீது பாதுகாப்பை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நம்முடைய கௌமுக்கு இடையில். எனவே நம்ம கவுமில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களை பார்த்து அவங்கள முதல்ல சரி கட்டிடணும், இல்லைன்னா வேறு விதமாக வம்பா போயிடும் என்று அவர்களையும் போய் என்ன செஞ்சாங்க, பேச போனால் எல்லாருமே இவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறானோ. ஆமாப்பா என்ன செய்ய, இப்படியே போய்கிட்டு இருக்குது, பல வருஷக்கணக்காக இப்படி போயிட்டு இருக்குது. அந்த ஒட்டகமும் அது பாடல எல்லா வயல்கள்லையும் போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. நம்முடைய ஒப்பந்தம் அப்படி இருக்குது, இந்த ஒட்டகத்தை அறுத்தா தான் நமக்கு வழின்னு நாங்கள் யோசிக்க தெரிஞ்சோன்னா எங்களுக்கு பயமாகவும் இருக்குது, யார் இதை செய்ய வேண்டு, அதை கவலையை விடுங்க. இவனு சொன்னான் இந்த 9 பேரும், கவலையை விடுங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறீங்களான்னு தெரிய தான் நாங்கள் வந்தோம், அது போதும், நீங்களாம் ஒன்று அறுக்க தேவையில்லை, எங்களுக்கு சப்போர்ட்டாக நீங்கள் இருப்பீங்களா, எங்களுக்கு பக்கபலமாக நீங்கள் இருப்பீங்களா, ஏதாவது ஆபத்து வரும் பொழுது எங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்வீங்களா என்று கேட்டபோது அதுக்கு நிச்சயமாக நாங்கள் பாதுகாப்போன்னு அந்த தலைவரெல்லாம் சொல்லிட்டானோ. இனி மக்கள் மத்தியில் போய் பேசினாலும் அந்த கஃபரத்துகள் அவர்களும் என்ன செய்கிறாங்க, இதற்கு சப்போர்ட்டாக தான் இருந்தாங்க. இதுக்கு பிறகு பார்த்தானோ, இதுக்கு பிறகு நாம் எதுக்கு கவலைப்படணும், ஊரே நமக்கு பின்னால் இருக்குது, நம்முடைய கௌம் நமக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, எனவே நம்ம என்ன செய்வோம், வேலையை முடிச்சிட வேண்டிதான் என்று அவர்கள் புறப்பட்டு அங்கே வந்தாங்க. வந்து இந்த ஒட்டகத்தை கொலை செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டாங்க. ஒட்டகத்தை தேடுறாங்க. அப்படி தேடி பார்த்தா அது அந்த ஒட்டகம்
ஒரு இடத்துல அது வளமையான வர்ற இடத்துல வந்து தண்ணீர் குடிச்சிட்டு அது போட்டு அது வாட்டில் குட்டியும் அதை சேர்ந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த இருவரில் முதல்ல ஆட்கள் போனதும் அவங்களுக்கு பின்னால் ஒரு பொம்பளை கூட்டம். இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த சமூக கூட்டத்தார் இருக்கிறாங்களே, அவங்க ஹிமார் போடக்கூடியவங்களாக இருந்தாங்க. எல்லாருமே என்ன செய்வாங்க, வெளியில் வரும்பொழுது எந்த பெண்ணும் முகத்தை திறந்துட்டு வரமாட்டா, எந்த பெண்ணும் முகத்தை திறந்து கொண்டு வருவதில்லை. அரபு பெண்கள் அவர்கள் முகத்தை திறந்து கொண்டு வெளியே வரமாட்டாங்க. இப்போ என்ன செஞ்சாலும் கேட்டால் இந்த இளைஞர்கள் 9 பேர் ஒன்றா கூடுறானோ இல்லையா, அவனுக்கு மற்றவங்களாம் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இந்த ஒட்டகத்தை அறுக்க போகிறானோ கொல்ல போகிறானோ அப்படிங்கிற செய்தி தெரிஞ்சதும் ஒரு பொம்பளை கூட்டமும் இந்த இளம் பெண்களுடைய கூட்டங்கள்லாம் முன்னால் வந்து அந்த இளைஞருக்கு முன்னால் தங்களுடைய முகத்தை திறந்தார்கள், தங்களுடைய அழகை அவர்கள் காட்டினார்கள். காட்டி என்ன செஞ்சாங்க, வேகம் ஊட்டினாங்க. அதை பார்த்த உடனேயும் இனி இந்த பொம்பளைலாம் நம்மளை ரசிக்கிறாங்க, பார்க்குறாங்க, கொள்கிறாங்க, நம்ம செய்யக்கூடிய விஷயத்தை ஆதரிக்கிறாங்க என்ற இந்த இளம் பெண்களை நான் சொன்ன கொஞ்சம் வேகம் வருமா இல்லையா, இது இயல்பு. இதுக்கு நிறைய கதைகள் இருக்குது இதை மாதிரி. அந்த மாதிரி இதை பார்த்த உடனே அவர்களுக்கெல்லாம் வேகம் வந்து அந்த ஒட்டகத்தை அவர்கள் என்ன செய்தார்கள், நெருங்கினார்கள். அப்படி ஒட்டகத்தை நெருங்கி அந்த ஒட்டகத்தில் முதலாவது சொன்னவன் இருக்கிறோம் இல்லையா, அவன் என்ன செஞ்சான், அவன் முதலாவதாக இந்த ஒரு அம்பை எய்தான். அது அந்த ஒட்டகத்தினுடைய கால் நரம்பிலே பட்டு அது டகான் கீழே விழுந்துருச்சு. இந்த கிதார் என்பவன் வேகமாக ஓடி வந்து தன்னுடைய வாளால் அதனுடைய தலையை வெட்டினான். ரத்தம் பீரிட்டு பாய்ந்து அது துடிக்கிறது. மீண்டும் அவன் வெட்டுவதற்கு மற்ற ஆட்கள்லாம் சேர்ந்துக்கிட்டானோ வெட்டி குத்துறதுக்கு, இவன் தான் வெட்டினது. அந்த சமயத்தில் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வித்தியாசமான ஒரு சத்தத்தை எழுப்பியதும் தான் தாமதம். சற்று தூரத்திலே மேய்ந்து கொண்டிருந்த அதனுடைய குட்டி விரைந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. கடும் வேகமாக ஓடுகிறது. அது தனி ஒரு சக்தி எல்லாம் கொடுத்துருந்தான். இவனும் பார்த்தானோ, அடே அந்த குட்டியை விடாதே, அதையும் வேலையை முடி என்று துரத்திட்டு வந்த போது, ஆனால் அவங்களால இதை என்ன செய்ய முடியல, பிடிக்க முடியல. பக்கத்தில் இருந்து ஒரு மலையின் மீது ஏறிவிட்டது. சரி, மலையின் மீது ஏறினா பரவாயில்லை, நம்ம விடக்கூடாது, மேலே ஏறுவோம் அப்படின்னு சொல்லி ஏறினா அது மலைக்கு முகடுக்கு போயிடுச்சு. இவனும் மேலே வர்றானோ, அந்த முகடு உயர்ந்து கொண்டே இருந்தது. அந்த மலை மேலே அப்படி அது மலை உயர்ந்துக்கிட்டே இருக்கு. இவனால் ஒன்றும் செய்ய முடியல. இனி எவ்வளோ போனாலும் அது உயர்ந்து போய்கிட்டே இருக்கும் போல. இவங்கன்னா நிற்கிறான், இந்த ஏரியா இப்படி உயர்ந்து போய்கிட்டே இருக்குது. இவன் இப்படி இருக்க அது உயர்ந்து மேலே போகுது. எவ்வளோ தூரம் தான் இப்படி ஏற முடியும்? இவர்களால், அந்த இளைஞர்களால் ஏற முடியல. ஏற முடியாது மட்டுமல்லாமல் அந்த ஒட்டகம் அங்கிருந்து அந்த ஒட்டக குட்டி 3 தடவை கத்திச்சு. 3 முறை அது என்ன செய்கிறது, ஒரு வித்தியாசமான ஒரு சப்தத்தை எழுப்பிவிட்டு அந்த சப்தம் வந்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காதில் விழுது. அப்போ அவங்க அழுதாங்க, ஆஹா, இந்த ஒட்டகம் தன்னுடைய தாயை தேடுகிறது, இவனு தாயை கொண்டுட்டானுங்கிற செய்தி அப்போ தான் அவங்களுக்கு விளங்குது. அந்த 3 தடவை கத்தி விட்டு அதை கேட்டது, யா அல்லாஹ், என்னுடைய தாயினுடைய நிலை என்னன்னு அந்த ஒட்டகம் பேசுது. எங்கள் அம்மா என்ன ஆச்சு, எங்கள் அம்மாவுடைய நிலை என்ன என்று கேட்டுவிட்டு அந்த பாறைக்குள்ளேயே அது அங்கே ஒரு பாறை இருந்து அந்த பாறைக்குள்ளே நுழைந்து அது மறைந்து விட்டது. அந்த பாறையிலேருந்து வந்தது பாறையிலேயே போயிடுச்சு. இப்படி ஒரு நிகழ்வு அந்த குட்டிக்கு ஏற்பட்டது. இப்போது 3 சப்தம் ஏற்பட்டது இல்லையா, இந்த சப்தத்தையும் அல்லாஹ்விடத்திலே அந்த ஒட்டகத்தினுடைய குட்டி முறையிட்டதையும் சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்குறாங்க. அழுதுகிட்டே அவங்க வர்றாங்க. நேராக அழுதுகிட்டு வந்து அந்த மக்கள்கிட்ட சொன்னாங்க, ஏன்பா இப்படி நடந்துக்கிட்டீங்க, நான் சொல்ல இல்லையா உங்களுக்கு, அல்லாஹ்வுடைய வேதனை வந்துடுமே, அல்லாஹ்வுடைய அதாபு வந்துடுமே அப்படின்னோடனே அங்கே இருக்கக்கூடிய பிறாக்கெல்லாம் இல்லை அவனும் தெரியாமல் செஞ்சுட்டானோ அப்படி செஞ்சுட்டானோ இது சமாளிப்பாங்க இல்லையா. இது ஒரு கூட்டம் இருக்குமே, இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். சொந்தம் வந்தாண்டு வரும் பொழுதுலாம் இல்லை அவன் வேணுண்டு செய்யலையா, அது அப்படி வந்தானா போனானா, 4 சாத்துறதை விட்டுட்டு அவன் தப்பு செஞ்சவனே அப்படிலாம் செய்யணும். குடும்பத்தில் உள்ளவன் வேண்டியவங்கிறதுக்காக வேண்டி பேசலாமா, நீதி தவறி பேசலாமா? நீதி தவறக்கூடியவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஒரு பொது விஷயங்களில் அல்லது குடும்ப விஷயங்களில் நீதி தவறி யாராவது நடந்தால் அந்த நீதி தவறி நடக்கக்கூடியவர்கள் நாளை மறு உலகத்தில் முடமாக எழுப்பப்படுவார்கள். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒரு தோல் சரிஞ்சு போய் இருக்குங்கிறாங்க. யாராவது நீதி தவறி நடப்பார்களே. ஆனால் இப்போ நம்ம ஒரு பிரச்சனை வருது, நம்ம நீதி செலுத்துகிறோம், நம்ம எது சரிங்கிறத பார்த்து நமக்கு வரக்கூடிய ஆதாரங்களை வச்சு ஒன்று செய்கிறோம். ஆனால் உண்மையில் ஒரு பொருள் சொல்கிறான்னு வைங்களேன், ஒரு பொருள் இவர் சொல்கிறாரு, இவர் என்னுடையதுங்கிறாரு, இவர் என்னுடையதுங்கிறார். அப்போ உங்களுக்கு என்ன ஆதாரம்? எனக்கு ஆதாரம் இல்லை.
உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னா ஆதாரம் தர்றாரு. யார்கிட்ட ஒப்படைக்கிறது? யார்கிட்ட ஆதாரம் இருக்கிறதோ அவர்கிட்ட தான் ஒப்படைப்போம். அது பொய்யான ஆதாரமாக கூட இருக்கலாம். உண்மையிலேயே ஆதாரம் யார் தரலையோ அவருடைய கூட அந்த பொருள் இருக்கலாம். ஆனால் தீர்ப்பு எப்படி செய்யணும்? ஆதாரத்தினுடைய அடிப்படையில் தான் தீர்ப்பை செய்யணும். இதான் மார்க்கம். எனக்கு தெரியும் இவருடையது தான், நம்பர் 1 உடையதான் இந்த பொருளுங்கிறது எனக்கு தெரியும். எனக்கு தெரியறதை வச்சு நான் தீர்ப்பு செய்யக்கூடாது. இது ஷரியத்தில் ஆகமானதில்லை. பிரச்சனைன்னு வந்தால் நம்ம அதை விசாரிக்கணும். விசாரித்து அதுக்குண்டான ஆதாரங்களை, தலீல்களை, அதுக்கு தீர்வு செய்வதற்குண்டான வழிவகைகளை கேட்கணும். அவர்கள் அதை தரும் பொழுது நம்ம யார் சரியான ஆதாரங்கள் நம்முடைய ஒப்படைக்கிறார்களோ அவர்களிடத்து அந்த பொருளை ஒப்படைக்கணும். இல்லை அவங்க மனசுக்கு பகந்தவர், எனக்கு மனசில் இவர் தான் படுது, இவருக்கு தான் அவருக்கு தான் கொடுத்தா நீதியே இல்லாமல் போயிடும். சில சமயம் நீதி என்ன செய்யலாம்? தவறலாம். அந்த தவறுதல் நீதிக்கு அந்த நீதி செலுத்தியவர் என்ன செய்ய மாட்டார்? குற்றவாளியாக ஆக மாட்டார். அவர் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்துக்கிட்டார். இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு பொருள் விஷயமா. அப்போ என்ன செய்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாதா இது யாருக்கு உரியதுன்னு? தெரியுமா தெரியாதா? தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு தெரிந்ததை வைத்து தீர்ப்பு செய்யலை. ஏன்னா நாளைக்கு மக்கள் அப்படி செய்யக்கூடாதுங்கிறதுக்காக. அவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய எல்லாருக்கும் முன்மாதிரி. அவங்க விசாரிக்கிறாங்க. விசாரித்து பார்த்தபோது ஒருத்தர்கிட்ட தெளிவான ஆதாரங்கள் இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட சரியான ஆதாரங்கள் இல்லை. அப்போ யார்கிட்ட ஆதாரம் இருக்குதோ அவர்கிட்ட அந்த பொருளை ஒப்படைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒப்படைச்சிட்டு சொன்னாங்க, இந்த பொருள் உனக்கு உரியதா இல்லையாங்கிறது உனக்கு தெரியும். தெரியுமா இல்லையா? அந்த பொருள் உனக்கு சொந்தமா இல்லையா என்பது உனக்கு தெரியும். உனக்கு சொந்தம் இல்லாத பொருளை நீ தின்றதாக இருந்தால், நீ உபயோகிப்பதாக இருந்தால், நீ நெருப்பை சாப்பிடுவதாக அர்த்தம்னு சொல்லிட்டாங்க. சொல்லி தான் கொடுத்தாங்க. ஆனால் தீர்ப்பு என்ன தான் செஞ்சாங்க? யார் ஆதாரங்களை கொண்டு வந்தாங்களோ அந்த அடிப்படையில் தான் தீர்ப்பு செய்ய முடியும். இது இயல்பு. இது துனியாவில் இப்படி தான் நடக்கும். துனியாவுக்கு இப்படி தான் வழி, இதுதான் முறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தது. அந்த வகையிலே தீர்ப்பு செய்யும் பொழுது அவர் நியாயமான அடிப்படையில் பார்க்கிறாரு. இவங்க இடத்துல நியாயமான ஆதாரங்கள் இருக்குது, தீர்ப்பு செஞ்சுட்டு போயிடுவாங்க. ஒருவேளை அது அவங்களுக்கு உரியதாக இல்லாமலும் இருக்கலாம். அது மார்க்கம் ஒன்றும் சொல்லாது. ஆகவே அதே சமயத்தில் தெரிந்து அந்த மாதிரி நடந்து கொண்டால் அவர் முடமாக எழுப்பப்படுவார். நமக்கு நல்லா தெரியுது அநியாயம், இவன்கிட்ட ஆதாரம் இல்லை என்று தெரிஞ்சும் அவனுக்கு ஒப்படைக்க நம்ம சொந்தக்காரன், பந்தக்காரன், உறவுக்காரன், நம்முடைய பங்குதாரர் என்றெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது என்ன ஏற்படும்? முடமாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, அட என்னப்பா இப்படி செஞ்சிட்டீங்க, இவ்வளோ காலம் நம்ம என்ன செஞ்சோம்? சரி, உங்கள் வழியில் நீங்கள் இருந்தீங்க, எங்கள் வழியில் நாங்கள் இருந்தோம், என்னுடைய வேலை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது பொதுவான விஷயம் இல்லையா? நம்முடைய ஒப்பந்தத்தினுடைய அடிப்படையில் அல்லவா இந்த ஒட்டகமும் அதனுடைய குட்டியும் இருக்கிறது. அதை போய் நீங்கள் என்ன செய்யலாம்? கொள்ளலாமா? இதை செய்யலாமா? இது எவ்வளோ பெரிய தப்பை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம் என்று வந்து அழுதுகிட்டே வந்து கேட்டாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் சொன்னாங்க, இது நாங்கள் செய்யலை, இது அவனோ தெரியாமல் செஞ்சுட்டானோ, சின்ன பசங்க வேகத்தில் செஞ்சுட்டான், ஒன்றோம் வேகத்தில் செஞ்சுட்டான், சின்ன பையங்க செஞ்சுட்டாங்கிறத பேசுகிற விஷயமா இது? இது இன்னைக்கு உள்ள விஷயமா? நேற்று முந்தானத்து உள்ள விஷயமா? இது எத்தனை வருஷங்களாக அந்த ஒட்டகம் இருக்குது? அது உங்களுக்கு என்ன தீங்கு செய்தது? அது அல்லாஹ்வுடைய அடையாளமாக நீங்கள் கேட்ட மாதிரி வரவில்லையா? அதையாவது நீங்கள் சும்மா விட்டு வச்சீங்களா? இதற்கு பேர் நான் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ்வினுடைய வேதனை இறங்குவதை நான் தடுக்க முடியாது. நீங்கள் அல்லாஹ்வை பயந்துக்கங்க. அல்லாஹ்வினுடைய வேதனை இனி இறங்கிவிடும், அல்லாஹ்வினுடைய அதாபு இறங்க போகிறது என்று அவர்கள் சொல்லிவிட்டு, இப்பவும் சொல்கிறேன், அதற்கு அடையாளங்களை சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இன்றைய நாள் தவிர்த்து 3வது நாள் உங்களுக்கு என்ன செய்யணும்? உங்களுடைய 3 நாள் முடிந்து உங்களுக்கு வேதனை வந்துவிடும் என்று சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? குறிப்பிட்டு சொன்னாங்க, முதல் நாள் உங்களுடைய, இன்னைக்கு விட்டுருங்க, நாளைக்கு உங்களுடைய முகமெல்லாம் மஞ்சனித்து விடும். முதல் நாள் உங்களுக்கு மஞ்சனித்து விடும். அதாவது நாளை வெள்ளிக்கிழமை, இது வியாழக்கிழமை நடந்திருக்கு, இந்த நடந்தது வெள்ளிக்கிழமை உங்களுடைய முகமெல்லாம் மஞ்சள் மஞ்சேண்டு ஆகிடும். அடுத்த நாள் சனிக்கிழமை செக்கச்செவேண்டு ஆகிடும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய முகமெல்லாம் கருத்து போய்விடும். அன்னைக்கு உங்களுக்கு அதாபம் வந்துடும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு அதாபம் வந்துடும் என்று சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எச்சரிக்கை செய்துவிட்டு என்ன செஞ்சாங்க? போனாங்க. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சையதுனா ஹஸன் அல் பஸ்ரி ரலியல்லாஹு தஆலா சார்பில் அறிவிக்கப்படுகிறது. சையதுனா அம்மார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறாங்க,
சரி, அலி ரலியல்லாஹு தஆலா பார்த்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலி அலா உஹத்திதுக பி அஷ்கன்னாஸ், மக்களிலேயே ஆக பெரிய மூதேவியை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? 2 மூதேவிகளாம். உலகத்திலேயே ஆக பெரிய மூதேவிகள் 2 பேர். அதை நான் அறிவிக்கட்டுமா? கால பலா யா ரசூலுல்லாஹ், சொல்லுங்க நாயகமே. அப்போ கேட்குறாங்க, ரஜுலானி, 2 பேர். அஹதுஹுமா, அதில் ஒருத்தன் உஹைமிர், சின்ன கழுதை. ஸல்லல்லாஹு அப்படி சொல்கிறாங்க, கழுத பையன். அவன் யார் தெரியுமா? உஹைமிர் சமூதல்லதி ஆக்கரன் நாக்கத, அல்லாஹுவினுடைய ஒட்டமாக இருக்கக்கூடிய சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த அந்த ஒட்டகத்தை அறுத்தானே, அந்த உஹைமிர் என்று சொல்லக்கூடிய சின்ன கழுதப்பையன். அவன் ஆக மூதேவி. இந்த உலகத்தில் அதிகமான அதாபுகளில் ஈடுபடக்கூடிய நரகத்தில் இவன் ஒரு ஆள். இன்னொன்று வல்லதி யல்ரிபுக யா அலி அலா ஹாதா யஅனி கர்னஹு ஹத்தா தப்தல மின்ஹு ஹாதிஹி யஅனி லஹியதஹு. இப்னு அபி ஹாத்திமில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. இன்னொன்று யார் தெரியுமா? இன்னொரு மூதேவி, உங்களை கொல்றவன். உங்களை எவன் கொல்றானோ, இன்னைக்கு செய்யணும் அலிநாயகத்தினுடைய நாள், சரியா? அந்த விஷயமும் பொருத்தமாக வருது. உங்களை யார் கொல்றானோ அவன் இந்த உலகத்திலேயே ஆகப்பெரிய மூதேவி. உலகத்திலேயே மிகப்பெரிய மூதேவிகள் 2 பேர். அதில் ஒன்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ஒட்டகத்தை கொன்றவன், இன்னொன்று உங்களை கொல்லக்கூடியவன். இதில் அடிப்பான், தலையினுடைய உச்சி தலையில் உங்களுக்கு அடிப்பான். ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுதார்கள். அழுது அவர்களுடைய தாடியெல்லாம் நனைந்தது என்று ஹதீஸ் சொல்கிறார். அம்மார் இப்னு ஆசிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, உங்களை கொல்லுவானே அவன் அஷ்கன்னாஸ், மக்களிலேயே ஆகப்பெரிய மூதேவி பெயர் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒட்டகத்தை கொன்றதற்கு பிறகு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டே வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கப்பா, 3 நாள் உங்களுக்கு தவணை. இந்த 3 நாளில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய வேதனை வருதுங்கிறத நீங்கள் பாருங்கள். முதல் நாள் உங்களுடைய முகமெல்லாம் மஞ்சளாக ஆகிவிடும். உஜூஹுஹும் முஸ்ஃபர்ரா கமா அன்தரஹும் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம். 2வது நாள் உங்களினுடைய முகமெல்லாம் சிகப்பாக ஆகிவிடும். 3வது நாள் உங்களுடைய முகமெல்லாம் கருப்பாக ஆகிவிடும். அன்று உங்களுக்கு அல்லாஹ்வினுடைய வேதனை வரும் என்று சையதுனா சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டானோ, கல்பில் ஒரு பயம் இருக்குது. மறுநாள் விடிந்தது. எல்லாம் விடிஞ்சது பார்த்தா அவ்வளோ பேருடைய முகமும் மஞ்சேன்னு இருக்குது. எல்லாம் மஞ்சளித்து போயிருக்கு. அவனு சொன்னாடே, பாத்தியாப்பா நம்ம முகமெல்லாம் மஞ்சள் ஆகிட்டுப்பா, மஞ்சள் ஆகிட்டு ஒருவரும் பேசிக்கிறான். அட மூதேவிகளா, பேசிக்கிறியே, நீ தௌபா செய்யலாமே. அந்த நிலை வரல பாருங்க. அந்த நசீபை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்க இல்லை. தௌபா செய்யலை. அவன் என்ன செய்யணும்? அட ஆமாப்பா, அவர் சொன்ன மாதிரி நம்ம முகமெல்லாம் மஞ்சள் ஆகிடுச்சு. அவர் நம்ம 3 நாள் தந்திருக்கிறாரு. அந்த 3வது நாளில் முதல் நாள் இது, நம்முடைய முகமெல்லாம் மஞ்சளித்து போய் விட்டது என்று அவங்களுக்குள்ள என்ன செஞ்சிட்டாங்க? பேசிக்கிட்டாங்க. ஒருவருக்கு ஒரு கூப்பிட்டு, அவன் பாரு என் முகம் எப்படி இருக்குது? அட உன் முகமும் அப்படி தான் இருக்குது. அவனோட முகம் அவனும் அப்படி தான் இருக்குது. என் முகம் அப்படி தான் இருக்குது. எல்லாரும் மஞ்சேன்னு இருக்கிறாங்க. முதல் நாள் அப்படி இருந்தது. 2வது நாள் ஃபலம்மா சவ் அம் சவ் நாது அலா கத் முதல்ல 2வது நாளும் அதே மாதிரி என்ன செஞ்சது? அவங்களுடைய முகமெல்லாம் சிகப்பாயிடுச்சு. ஒருத்தர் அழைச்சாங்க, என்னப்பா இன்றைக்கி எப்போ முகம் எப்படி இருக்குது? அட ஆமாப்பா, பயங்கர சிகப்பாக இருக்கிறாப்பா நீ. அட நீனும் தான் சிகப்பாக இருக்கிறா, அவனும் தான் சிகப்பாக இருக்கிறான், நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம் பயங்கர சிகப்பாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு 2வது நாளும் அதே முடிந்தது. 3வது நாள் வாக்களிக்கப்பட்ட அந்த 3வது நாளில் காலையில் இருக்கும்போது அவங்க அவ்வளோ பேருடைய முகமும் கண்ணங்கரேண்டு ஆயிடுச்சு. சூரியன் உதயமாகிறது. இவங்க எல்லாரும் பார்த்துட்டான்னு சொன்னானோ, இந்த வேதனை எப்படிப்பா எங்கேருந்துப்பா வரும்? எல்லோரும் கண்ணங்கரேன்னு இருக்கிறானோ, இந்த வேதனை எங்கேருந்து வரும், எப்படி வரும்? ஒரு பக்கத்தில் பயமும் இருக்குது. அந்த வேதனை வருங்கிறாரு. பிரம்மாண்டமான வேதனை, எல்லாத்தையும் கொன்று விடும் அப்படிங்கிறாரு. அது எப்படி வேதனை வரும்? இப்படி எல்லாரையும் கொன்று வரக்கூடிய வேதனை எந்த பக்கத்துலேருந்து வரும், எங்கேருந்து வரும்? அதை பார்க்கறதுக்கு இவனுக்கு ஆசை எப்படிலாம் இருக்குது பாருங்கள். இந்த எங்கடையாவது வம்பு வழக்குன்னு சொன்னால் போய் பார்க்க தானே போகிறாங்க மக்கள். இன்றைக்கி அது இருக்குல்ல. அப்புறம் கடலில் சுனாமியா போய் பார்க்க போகிறான். கடலில் சுனாமி அப்படி சேர்த்து இழுத்துட்டு போயிடுமே, அது என்னங்கிற பாரு, ஓடி வந்துடலாங்கிற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் போக முடியுமா? அதனுடைய ஆற்றல், அதனுடைய சக்தி எப்படி?
புதினமான ஒரு சுனாமி அல்லவா அது, நம்ம அதுக்கு முன்னால் கேள்விப்பட்டதும் இல்லை. இந்த சுனாமி ஏற்பட்ட போது நீங்கள் அதில் ஒரு விஷயத்தை கவனிச்சிங்களா? அது வந்து பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் அதை என்ன செஞ்சிருச்சு, அதனால் மௌத்தாயிட்டாங்க. அந்த தண்ணி வெளியில் வந்த தண்ணி திருப்பி என்ன செஞ்சு கடலுக்குள்ளே போயிடுச்சே, அது எப்படி அது ஒரு ஆச்சரியம் தானே. அவ்வளோதையும் ஒட்டு மொத்தமாக தண்ணியை இழுத்துட்டு போயிடுச்சு. அதோடு சேர்ந்து மனிதர்களையும் பொருள்களையும் எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் பல உடல்களை என்ன செய்யுது, அதை மையத்தாக்கி போட்டுடுச்சு. எல்லாருடைய உடலில் இருந்த ஆடைகளையும் அதை கழற்றி விட்டதை நீங்கள் பார்த்தீங்களா? அது ஆச்சரியம் இல்லை? யாருடைய உடலிலும் ஆடை இருக்கு இல்லை, இது ஒரு பெரிய புதினமாக இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் அது ஆச்சரியமாக அந்த கேள்விக்குறியாக இருக்குது. எப்படி அதை கழற்றியது? சரி, சட்டையை கழட்டியது, உள்ளாடைகளை கூட அதை கழற்றியது எப்படி? உள்ளாடைங்கிறது டைட்டாக தானே இருக்கும், அதை கூட பெனியனையும் கீழாடையும் அது கழுத்து உள்ளாடையும் கழட்டுகிறது என்று சொன்னால் அது ஒரு புதினம் இல்லையா? அது எவ்வளோ பெரிய சக்தி அல்லாஹ் தஆலா அதன் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறான். இது நமக்கு ஒரு சிந்திக்க தூண்டுகிறது. ஆக இந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமாக இருக்கக்கூடிய சமூக கூட்டத்தார் அவங்க என்ன செய்றாங்க, இந்த வேதனை எப்படிப்பா வருது அப்படின்னு நினச்சி நான் பார்க்கலாம் அப்படின்னு சூரியன் உதயமாகும் பொழுது எல்லாருடைய முகமும் கண்ணங்கரேன்னு ஆயிடுச்சு. இவனு சொன்னானோ ஏற்கனவே பேசிட்டானோ, சரி நம்ம வேதனை வருதாங்கிறத நம்ம பார்க்கணும், அது என்ன வருதுங்கிறது, அது நடக்குதா இல்லையாங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னால் நம்ம எல்லோரும் என்ன செஞ்சிடும், எல்லாரும் உடம்புலையும் மனம் பூசி வச்சுருவோம். எல்லாரும் ஃபுல்லாக சென்ட் அடித்து மனத்தோடு உட்காந்துக்கிறானோ. வரலாற்று மேலே தெளிவாக இருக்குது. அவங்களுடைய ஒருவேளை மௌத்து வந்துட்டால் மனத்தோட மௌத்தா போகலாண்டு, நல்ல மனமாக மௌத்தா போயிடலாமேன்னு அவங்க நாடுனாங்களா என்னமோ தெரியாது. எல்லாரும் உடல்களில் என்ன செஞ்சாங்க, ஆணும் பெண்ணும் உடல் முழுவதும் நல்ல மணப்பொருள்களை பூசி நல்ல மனமாக வாசனையாக உட்கார்ந்து அவங்க வீட்டு வாசலில் உட்காந்துருக்குறாங்க. எல்லாரும் முகம் கண்ணகரேன்னு இருக்கு. எல்லாரும் பார்க்குறோம், அவனும் கருத்து போயிருக்கான். ஆஹா, இதுதான் 3வது நாள், நமக்கு வாக்களிக்கப்பட்ட இறுதி நாள், இன்று தான் நமக்கு என்ன செய்ய போகிறது, வேதனை வரப்போகிறது என்று சொல்லியிருக்கிறார். அது எங்கிருந்து வருது, அந்த வேதனை எப்படி வருது, அதை நம்ம தடுக்க முடியுமா, என்ன ஏதுங்கிறத பார்ப்போம், முடிந்தால் எல்லாம் ஒன்று சேர்ந்து தடுப்போம் என்றெல்லாம் அவங்களுக்குள்ளே என்ன செஞ்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. சூரியன் ஃபலம்மா அஷ்ரகத்தி ஷம்ஸ் சூரியன் உதயமாகி கொஞ்சம் அப்படி மேலே பளிச்சுண்டு வந்த பொழுது ஜாஅத்துஹும் ஸைஹத்து மினஸ் ஸமாஇ மின் ஃபௌகிஹிம் வரஜ்ஃபத்துன் ஷதீதத்துன் மின் அஸ்ஃபல மின்ஹும். ஒரு பயங்கர இடிச்சத்தம், பயங்கரமான ஒரு சப்தம் வந்தது. வானத்திலிருந்து அந்த சப்தம் வருது, பூமிக்கு அடியிலிருந்து வருகிறது. அடித்தா உடம்பெல்லாம் சிதறிச்சு. எல்லாருடைய உடலிலும் இருந்த ரூகளும் அப்படியே பிரிந்து போய்விட்டது. ஒரு நொடியில் அல்லாஹ் தான் நினைச்சிட்டான். ஆது சமூகத்தரையாவது ஆளை தூக்கி மேலே அடித்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி அதில் மோதி இதில் மோதி சாகடித்தான். இவங்களை ஒரு நொட்டி பொழுது அந்த சப்தம் வந்து அந்த இடத்திலேயே அடித்து சிதறிண்டு அவருடைய ரூகெல்லாம் பிரிந்து போனது என்று வரலாற்றிலும் குர்ஆனும் ஹதீதும் தஃப்சீரும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வினுடைய வேதனை, இந்த சப்தம் இருக்குது பாருங்கள், அது ஒரு பெரிய வேதனை. சூர் ஊதப்படும் அப்படின்னு உனுஃபிக ஃபிஸ் சூர். கியாமத்தை, இந்த பூமியை, இந்த மலையை, வானத்தை உடைப்பதற்கு அழிப்பதற்கு அல்லாஹ் சூரை தான் ஊதுறான். சப்தம் இருக்குது, அது உடைவை ஏற்படுத்தும். சத்தத்தின் மூலமாக மனிதனுடைய உயிர் என்ன செய்யலாம், பிரியலாம். அதுதான் சொல்லலான்னு சொன்னாங்க, யாரையும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, அச்சுறுத்தாதீங்க, பயங்காட்டாதீங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறது, நம்ம கூட்டாளி எங்கேருந்து வருவான், திடீர்னு ஹாண்டு சத்தம் போடுறது, இது ஹராம் சரியத்தில், அது நல்லா விளங்கிக்கிடும். பயங்காட்டுறமா இல்லையா? திடீர்னு வந்து ஹாண்டு போய் நிற்கிறது, ஒரு பயங்காட்டுறதுக்கு ஒரு தமாஷுக்காக வேண்டி. இது சாதாரணமாக நம்முடைய நடைமுறையில் இருக்குது. ஆனால் மார்க்கம் இது ஹராம்னு தடுக்குது. நீங்கள் அச்சுறுத்தக்கூடாது, யாரையும் என்ன செய்யக்கூடாது, தமாஷுக்காக கூட அச்சுறுத்தக்கூடாது. ஏன்னா இதையே நின்றும் ஒரு நிமிஷத்தில் என் மூச்சு நின்றுருப்பான். சொல்கிறானா இல்லையா, நான் திகைச்சு போயிட்டேன், இப்படி வந்து பயங்காட்டுறீங்க அப்படின்ட்டு. ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டேன்னு பார்த்தோம். ஒரு கணவன் வீட்டுக்கு வந்துட்டான். இப்போ எல்லோரும் வேலைக்கு போகிற ஆக்கிறதான வெளிநாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. கணவன் இடத்துல வந்துட்டான். வந்து அவன் என்ன செஞ்சான், அன்றைக்கி உண்டான சமையலும் அவனே எல்லாம் பார்த்து வச்சுட்டு மனைவி எதிர்பார்த்து இருக்கிறான். இவன் என்ன செஞ்சான், மனைவி வரக்கூடிய நேரத்தில் ஒரு முகமூடி மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு மனைவி மீது ரொம்ப பாசம், தமாசு காட்டுறதுக்காக வேண்டி அவன் என்ன செஞ்சான், போட்டுட்டு வந்திருக்கிறான். அது மெயின் ரோட்டில் அந்த வீடு இருக்குது. அவன் அந்த போட்டுக்கிட்டு அவன் மனைவி கதவை திறந்துட்டு வர்றான். திருப்பி அவன் வரும்பொழுது இவன் திடீர்னு வந்து ஹாண்டு வந்து நின்றான்.
இவன் அலறி அடித்து பயந்து யாரோ எவனோ கள்ளனோ என் பேயோ பிசாசோ என்று பயந்து அங்கேருந்து ஓடி தெருவுக்கு ஓடிட்டான். அங்கேருந்து ஒரு கார் வந்து அவளை அடித்து செத்து போயிட்டான். ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அவள் இறந்து போயிட்டாங்கிற ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்க்க முடிந்தது. அதற்கு பிறகு அவன் உட்காந்து அழுகுறான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். யாரையும் நீங்கள் பயமுறுத்தாதீங்க, கண்களால் கூட பயமுறுத்தாதீங்கிறாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணால் இப்படி உருட்டுறது மிரட்டுறது அப்படி கூட நீங்கள் செய்யாதீங்கிறாங்க. என்ன அழகான வழிமுறையை கற்று தந்திருக்கிறாங்க கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த மாதிரி நம்ம அடுத்தவர்களை திடுக்கிட செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அது இதயத்தை பாதிக்கிறது. சப்தங்கள் இதயத்தை பாதிச்சிரும், இதய ஓட்டத்தை நிறுத்திடும், இதய சுவாசத்தை நிறுத்திவிடும். அந்த ஆற்றல் சப்தத்துக்கு இருக்குது. இந்த கங்காட்னு ஒரு விமானம் இருக்குது. அது எல்லா நாடுகள்லையும் இறங்குறதுக்கு முடியாது. சில குறிப்பிட்ட நாடுகளில் தான் அந்த ஃப்ளைட் கங்காடுங்கிற விமானம் ஃப்ளைட் இறங்கும். அது பல நாடுகள், இந்தியா போன்ற நாடுகளில் எல்லாம் அந்த விமானம் இறங்குவதற்கு தடை. அது அதிவேகமாக செல்லக்கூடிய விமானம், மக்கள் பிரயாணிப்பதற்கான விமானம் தான் அது. அந்த விமானத்திற்கான விமான நிலையத்தை தனியாக வெளியில் ஊரை விட்டு ரொம்ப அவுட்டரில் தான் கட்டுவாங்க. வீடுகள் இப்போ சென்னையெலாம் இருக்குது, சுற்றி வர எத்தனை வீடுகள் பில்டிங்கில் இருக்குது, மதுரையில் பார்க்குறோம். அந்த மாதிரி இல்லாமல் தனியாக ரொம்ப தூரம் ஊரை விட்டு தூரமாக காட்டுக்குள்ளே தனியாக வைக்கணும் ஏர்போர்ட்டை. அப்படி வைத்தால் மட்டுமே அந்த விமானம் எனக்கு வந்து இறங்குவாங்க. அவ்வளோ. ஏனென்றால் அதனுடைய சப்தம், அதனுடைய வேகம், அதனுடைய அதிர்வு அதிகம். அது ஊருக்குள்ளே வந்து இறங்க ஆரம்பித்தா நிறைய பில்டிங்கில் கிராக் ஆகிடுது, அப்படியே வெடிப்புகள் விழுந்துடுது. அப்போ சப்தம் என்ன செய்யும்? இந்த மாதிரி ஒரு அழிவை ஏற்படுத்தும் என்பதற்கு இதெல்லாம் சான்று. அல்லாஹ் தஆலா சூரியன் மூலமாகத்தான் இந்த உலகத்தை அழிப்பான். அப்போ இந்த சப்தமே இவ்வளோ பெரிய இதை ஏற்படுத்துன்னு சொன்னால் உலகம் முழுவதையும் அழிப்பதற்கு உண்டான சப்தம் எவ்வளோ பெரிய சப்தமாக இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒனுஃபிக ஃபி சூர், சூரை கூட ரெண்டு விதமாக இருக்குது. முதல்ல ஒரு சூரை ஊதும்போது எல்லாம் அழிஞ்சிருவாங்க, ரெண்டாவது சூரை வரும்போது எல்லாரும் எழும்புவாங்க. அழிக்கவும் செய்யுது, ஆக்கவும் செய்கிறது. நேற்று அதுக்கு நம்ம விளக்கம் சொல்லிட்டோம். பூண்டு ஊதுறது நெருப்பு பற்றி எரியுது, பூண்டு ஊதுனா நெருப்பு அணையுது. இந்த சூருக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த நாஸ்திகர்கள் அவங்க இப்படி ஒரு கேள்வி எழுப்புனாங்க. அது என்ன, ரெண்டு சூறு, ஒரு சூறு ஊதுனா அணையுது, ஒரு சூறு ஊதுனா எழுது, எல்லாம் செத்து போகிறானோ திருப்பி எழும்புறானோ, அது எப்படி ஒரு விஷயம் ரெண்டு காரியத்தை செய்கிறது என்று கேட்ட பொழுது இந்த விளக்கமெல்லாம் சொல்லப்பட்டது. சங்கையானவர்களே, இப்படி அவர்கள் எல்லோரும் அழிந்து போய்விட்டார்கள். காலு ஒலம் எபுக்க மீன்ஹும் அஹதுன் இல்லா ஜாரியா, ஒரே ஒரு பொம்பளையை தவிர மற்ற எல்லாம் செத்து போயிட்டான். ஒரு பொம்பளையை தவிர மற்ற எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இஸ்முஹா கலபா பிந்து சலக், சலக் என்பவருடைய மகள் கலபா என்று ஒரு பொம்பளை. இவளை வந்து தரியா என்று தான் அழைப்பாங்க. அவருடைய அசல் பேர் ஒன்று கலபாண்டாலும் கூட இவர் அழைக்கிற பேர் தரியாண்டு. இப்போ நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், அசல் பேரை சொன்னால் யாருக்கும் விளங்காது, பட்ட பேரை சொன்னால் ஆடா இப்படி சொல்லாமப்பா அப்படிமாங்க. இப்போ ஒழுங்காக சொல்ல மாட்டியா, பட்ட பேரை சொன்னால் தான் மக்களுக்கு விளங்குது. இந்த பேரை சொன்னால், அசல் பேரை சொன்னால் விளங்காது. அந்த பட்ட பெயர்லேயே அவங்க பிரபலியமாக இருப்பாங்க, மஷூராக இருப்பாங்க. அதை மாதிரி இந்த பெண் இருக்கிறாவே கலபா என்று சொல்லக்கூடிய இந்த பெண் தரியா என்று தான் மஷூரத்தாக இருந்தா, பிரபல்யமாக இருந்தா. இவ நல்லவ இல்லை. கானத் ஷதீதல் குஃப்ரி ஷதீதத்தல் குஃப்ரி வல் அதாவத்தில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னால் அப்படி ஒரு வெறுப்பு அவளுக்கு. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மீது அவ்வளவு ஒரு கோபமாகவும் வெறுப்பாகவும் காழ்ப்புணர்ச்சி கொண்டவளாகவும் அவள் இருந்தார். அல்லாஹ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சபபை வச்சுருப்பான். இங்கே என்ன சபபை வச்சுருக்கிறாங்கிறத நம்ம உள்ளே போய் பார்த்தா, அதனுடைய ஷரஹ்லாம் போய் பார்த்தா அதுக்கு நமக்கு விளக்கம் தெரியும். இந்த பெண் என்ன செய்தாள் என்றால், இவளுடைய முடக்குவாதம் இவளுக்கு கால் வந்து நடக்க முடியாது, முடக்குவாதம். மக்காதான்னு சொன்னால் இவளுக்கு நடக்க முடியாத முடக்குவாதத்திலே அவள் பாதிக்கப்பட்டிருந்தாள். இந்த பெண் ஃபலம்மா ராத்தில் அதாபா, அவள் இந்த மாதிரி அதாபை முதல்ல பார்க்குறான். ஆஹா, முதல்ல மஞ்சனித்துட்டு ரெண்டாவது நாள் செவக்குது அப்படின்னோடனே இனி மூணாவது நாள் கறக்கத்தான் செய்யும், ஆபத்து வரும்னு சொன்னே அந்த திடீர்னு அவள் என்ன செய்ய எலும்புனா அவளுடைய முடக்குவாதம் அவளுக்கு போயிடுச்சு. அப்போ அவள் என்ன செஞ்சுருக்கணும்? இந்த ஆஹா இனி வேதனை வரப்போகுதுங்கிறத நம்பிட்டான். அவள் கண்கூடாக இதை பார்த்து அவள் தெரியுது. இப்போ அவளால் எழுந்து நிற்க முடிகிறது. திடீர்னு அவளால் எழும்பி நிற்க முடிஞ்சால் அவள் ஓட ஆரம்பித்தான். ஓடுறா நிற்காமல் என்ன ஓடி வேற ஒரு ஊருக்கு போயிட்டான். வேற ஒரு ஊருக்கு என்ன போயிட்டான். இந்த சமூக கோத்திரத்தார் இல்லாத வேறு அரபுகள் இருக்கக்கூடிய பகுதிக்கு போய் ரொம்ப தூரம் போய்
போனதற்கு பிறகு மணிக்கணக்காக ஓடி இருக்கிறான். அல்லாஹ் ஒரு சக்தி அவளுக்கு கொடுத்துருக்கிறான். நடக்க முடியாத ஒருவர் மணிக்கணக்காக பல மைல் தூரம் ஓடி இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய குதிரத்தில். இதில் அல்லாஹ் யோசிக்க வச்சிருக்கிறான், அவள் யோசிக்க இல்லை. அவள் ஐபரத் படிப்பினை பெறல். அந்த கலபா தரியா அவள் வேகமாக வந்து என்ன செய்தால், அந்த தாகம் ரொம்ப தூரம் வந்து வேறு ஊருக்கு வந்து அங்கே வந்து சொல்கிறா, பார்த்தீங்களா எங்கள் ஊரில் பெரிய அதாப் இறங்கிடுச்சு, சாலி அலைஹிஸ்ஸலாமுடைய ஒட்டகத்தை இப்படி அடுத்த நாள் இப்படி வருது, நாளைக்கு எங்கள் ஊர் அழிய போகுது, கொல்ல போகுது என்று சொல்லி எனக்கு அவள் தாகம் தாங்க முடியல, எனக்கு தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கேட்குறான். தண்ணி என்ன செய்யப்பட்டது, உடனே கொடுக்கப்பட்டது. அந்த இடத்துலேயே அவன் மௌத்தா போயிட்டான். அப்போ வேதனை விட்டு அந்த வேதனை விட்டு தப்பினாலே தவிர இங்கே என்ன செஞ்சிருச்சு, அவை செத்து போனாள் என்பது ஒரு வரலாறு. இதில் என்ன நம்ம படிப்பினை என்னன்னு கேட்டால், ரொம்ப தாகமாக இருக்கும், வேகமாக ஓடி வந்த பிறகு அந்த தாகம் இருக்குது பாருங்கள், இந்த இழைக்கக்கூடிய சமயத்தில் தண்ணியை குடிக்கக்கூடாதுங்கிறான். மார்க்க நமக்கு சொல்லித் தருதுலாம். தாகத்துக்கு தண்ணி குடிக்கலாம் எவ்வளோ தாகமாக இருக்கும் பொழுதும். ஆனால் வேகமாக ஓடி வந்தோம், சில பேர் விளையாடுவான், ஃபுட்பால் விளையாடுவான், கபடி விளையாடிட்டு தாகமாக இருக்கும், அங்கே இருந்து தண்ணி கடக்குன்னு குடிக்கிறது. இது உடல் கொஞ்சம் அந்த இழைப்பு ஆறியதற்கு பிறகு அந்த தண்ணியை என்ன செய்யணும், குடிக்கணும். இந்த பெண்ணை என்ன செய்தால், அவ்வளவு தூரம் ஓடி வந்து நேராக இங்கே வந்து இறங்கி அதோட என்ன செஞ்சிட்டா, அவளும் செத்து போனாள் என்ற வரலாறை நாம் பார்க்க முடிகிறது. ஷரிபத் ஃபலம்மா ஷரிபத் மாத்தத், அந்த தண்ணீரை குடித்த போது அவள் அப்படியே செத்து போய்விட்டாள் என்பதை நாங்கள் விளங்க முடிகிறது. இது அல்லாமல் இந்த கௌமை சார்ந்த இந்த கொடியவர்களில் அபூ ரிகால்னு ஒருத்தன் இருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வரலாறு சொல்கிறாங்க, ரொம்ப அழகான ஒரு செய்தி அது. அபூ ரிகால், இந்த அபூ ரிகால்னு ஒருத்தர் இருந்தான், அவனும் தப்புனான். அவன் அந்த வேதனையில் என்ன செய்யலை, பாதிக்கப்பட இல்லை. ஏன் பாதிக்கப்படையில், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சரி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ஹரஜ்னா மஅஹு இல தாயிஃப், நாங்கள் தாயிஃபுக்கு நாங்கள் புறப்பட்டு போனோம். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் மாதம் ஃபத்துஹு மக்கா வெற்றி அடைகிறது. ரமலானில் தான் மக்கா வெற்றி அடையுது. மகத்தான வெற்றி அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அந்த வெற்றிக்கு பிறகு முஸ்லீம்களினுடைய இந்த எழுச்சி வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கிறதை பார்த்து தாயிஃப் வாசிகளும் ஹுனைன் வாசிகளும் திரள ஆரம்பித்தாங்க. இவங்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய படையை திரட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தகவல் வந்து சேருகிறது. அப்படியானால் அவங்க அங்கே வர்றதுக்கு முன்னால், இந்த ஹரமுக்கு அவங்க வர்றதுக்கு முன்னால் நாம் அங்கே போயிடுவோம் என்று அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு அவர்கள் அங்கேருந்து புறப்பட்டு போனாங்க. அப்படி போகும்போது ஹுனைன் வெற்றி அடைந்தார்கள். ஹுனைனை தாண்டி தாயிஃபுக்கு போகிறோம். சரி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, நாங்கள் அப்படி போகும் பொழுது ஓ மரர்னா பி கபரின், ஒரு கபரை நாங்கள் கடந்து சென்றோம். ஒரு கபர் அங்கனைக்குள்ளே இருக்குது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபகாலா இன்ன ஹாதா கபர் அபீ ரிகால். இது என்ன கபர்னு உங்களுக்கு தெரியுதா? தெரியல நாயகமே, அல்லாஹ் ரசூல் ஆலம். அபூ ரிகாலினுடைய கபர் இதுதான். அபூ ரிகால் யார் தெரியுமா? ஓஹு அபு சகீஃப் வகான மின் சமூத் வகான பிஹாதல் ஹரம் யத்ஃபஅன் ஃபலம்மா ஹரஜ மின்ஹு அஸாபத்துஹு நிக்மத்துல்லதி அஸாபத்து கௌமஹு பிஹாதல் மகான் ஃபதுஃபின ஃபீஹி. இவன் இந்த அபூ ரிகால் இருக்கிறானே, சகீஃப் கிளையினுடைய தலைவன் இவன் தான். அப்பவும் சகீஃப் கிளையன் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் சகீஃப் கிளைகள் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் சகீஃப் கிளையான அரபுகள் தானே. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டம் சமூத் அவ்வளோ அரபுகள் தான். இவன் சகீஃப் கிளையினுடைய தலைவனாக இருந்தான், அபுவாக இருந்தான். இவன் அந்த வேதனை அங்கு இறங்கக்கூடிய காலகட்டத்தில் இவன் ஹரமில் இருந்தான். இவனும் உதவி தான். ஆனால் இவன் எங்கே இருந்துட்டான்? ஹரமில் இருந்ததுனால அங்கே இறங்கின வேதனை இங்கே இறங்க இல்லை. ஹரம் ஒரு பாதுகாப்பான ஏரியா. ஹரம் ஒமன் தஹலஹு கான ஆமினா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். யார் இந்த ஹரமுக்குள்ளே நுழைகிறார்களோ அவர்கள் பாதுகாப்பானவர்கள். இந்த அபூ ரிகால் என்ன செஞ்சான்? அந்த சமூது கூட்டத்தாரர் உள்ளவன் தான். அவனும் இந்த அழிச்சாட்டியங்களுக்கு உறுதுணையாக இருந்தவன் தான். அல்லாஹ் இதை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறுத்தவன் தான். ஷிர்கில் ஈடுபட்டவன் தான். ஆனாலும் கூட இவன் அந்த சமயத்தில் ஹரமில் இருந்தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லையா, ஆது சமூகத்தார் இந்த ஹரமில் வந்து துவா கேட்டாங்கன்னு சொன்ன அதே மாதிரி இவன் என்ன செஞ்சானோ, இவன் ஹரமுக்கு வந்திருந்தான். ஹரமில் இருந்ததுனால இவன் பாதுகாப்பாக இருந்துட்டான். இவன் என்ன செய்யலை, வேதனையில் அழியலை.
அதற்கு பிறகு இவன் ஹரமை விட்டு வெளியில் வரும் பொழுது இந்த பக்கம் வந்தான், வெளியில் ஹரம் விட்டு வெளியில் வந்ததற்கு பிறகு அந்த சமூகத்திற்கு என்ன வேதனை ஏற்பட்டதோ அதே வேதனை இவனையும் பாதித்தது. அடி தலையில் இடி விழுந்து அவன் செத்து போயிட்டான். அப்போ அங்கனைக்கும் ஆட்கள் இருந்தாங்க, அவனெலாம் சேர்த்து நினச்சிட்டாங்க, அடக்குனாங்க. இதற்கு நான் ஒரு அடையாளம் ஒன்று சொல்லட்டுமாங்கிறாங்க. சொல்லுங்கள் நாயகமே. இவன் கையில் ஒரு பெரிய தங்க கொப்பு மாதிரி ஒன்று வச்சுருப்பான். அது அவ்வளோ முழுக்க தங்கம். இந்த அசா வச்சுட்டு போவோம் இல்லையா, சில பேர் இந்த பிரம்மாண்டமான அந்த அரசர்கள் நீண்ட அவங்களுக்கு மேலே பெரிய அசா வச்சுருப்பாங்க, அவங்கள விட பெருசாக இருக்கும், அந்த செங்கோல்னு சொல்கிறது. அதை போல் இவன் முழு சொக்க தங்கத்தில் ஒரு பெரிய கிளை மாதிரி என்ன செஞ்சான், கிளை மாதிரி வச்சுருக்கக்கூடிய ஒரு அசா வச்சுருந்தான் தங்கத்தில். அதையும் சேர்த்து தான் இவனை புதைச்சிட்டாங்க. சரி இதுவும் வானா அப்படின்னு அங்கே புதைச்சவங்க என்ன செஞ்சிட்டாங்க, இவனை புதைச்ச இடத்துல அந்த கொப்பை தங்க கொப்பையும் சேர்த்து என்ன செஞ்சிட்டாங்க, புதைச்சிட்டாங்க. இப்போ நீங்கள் தோண்டினால் அதற்குள் தங்கம் கிடைக்கும். சொல்லலாம் சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் அந்த கபரை தோண்டினா அதுக்குள்ளே என்ன கிடைக்கும், தங்கம் கிடைக்கும்டாங்க. சில காலத்துக்கு முன்னால் இங்கே நம்முடைய நாட்டில் சாமியார் இருந்தார், வடநாட்டில். ஒரு மண்ணை தோண்டினா, ஒரு இடத்துல தோண்டினா அதுக்குள்ளே நிறைய தங்கம் கிடைக்குன்னு சொன்னார், பெருசாக பேசப்பட்டது. அரசாங்கம் அதை நம்பி கோடிக்கணக்காக செலவு செஞ்சு தோண்டுனா எங்கே வருது தண்ணி, எங்கே தங்கம், தண்ணி வருது, அது வருது ஒன்றும் வரல. இன்னும் தோண்டு சொல்லி கடைசியில் என்ன செய்கிறாரு, அவர் எஸ்கேப் ஆகிட்டார், நவுண்டார். கடைசியில் என்ன அரசாங்கம் அதை மூடிடுச்சு. அந்த பெரிய அதில் பாதாளமாக தோண்டி அவன் சொல்கிறத நம்பி தோண்டப்பட்டது. கடைசி என்ன செய்யலை, அவருடைய பேரெல்லாம் பத்திரிகைலாம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த செய்தி அப்படியே என்ன செஞ்சிட்டாங்க, மூடிட்டாங்க. இதனால் அரசாங்கத்துக்கு பல கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது, நம்முடைய அரசுக்கு, இந்திய அரசு. சல்லல்லாஹு சொல்கிறாங்க, இந்த கபரை தோண்டினா தங்கம் கிடைக்குங்கிறாங்க. எப்படி பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கபரை தோண்டினால் இப்போது தோண்டினாலும் அந்த தங்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னாங்க. சஹாபிகள் தோண்டினாங்க, சஹாபிகள் அந்த கபரை தோண்டினார்கள். ஃபஸ்தஹ்ரஜூ மின்ஹுல் குஸ்ன், அந்த தங்க கொப்பை அதிலிருந்து வெளியெடுத்தாங்க. பார்த்தா பெரிய தங்க கொப்பு பெருசாக வருது இல்லை, அதை அவர்கள் என்ன செஞ்சாங்க, வெளியே. அவன் மண்ணோட மண்ணாக போயிட்டான், தங்க கொப்பு அப்படியே இருந்தது என்ற வரலாறை ஹதீதுகளில் பிரபல்யமான ஹதீது இது ரொம்ப பிரபல்யமான ஹதீது. நாம் என்ன செய்யணும், ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தி அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த பகுதிக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அவர்களுடைய வாழ்ந்த பகுதிக்கு அந்த பகுதியில் வர்றாங்க. ஏன்னா அவங்க போகும்போது இன்னொரு முறை தபூக்குக்கு போகும் பொழுது, இது இன்னொரு முறை நடந்தது. தபூக்குக்கு செல்லக்கூடிய சமயத்தில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கௌம் சமூது கூட்டத்தார் வாழ்ந்த பகுதி இருக்கிறது, தபூக்குக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே போகும் பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இந்த இடத்துல நீங்கள் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்யணும், அழுதுகிட்டே வரணும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த கௌம்கள் அழிக்கப்பட்டாங்க இல்லையா, அழிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களை பார்த்து எல்லாம் செத்து போய் கிடக்கிறானோ, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் நான் சொல்ல இல்லையாப்பா உங்களுக்கு, வனஸஹது லக்கும் யா கௌமி லகத் அப்லகத்துக்கும் ரிசாலத் ரப்பி வனஸஹது லக்கும் வலாக்கின் லா துஹிப்பூனன் நாஸிஹீன். அந்த சடலங்களை பார்த்து அவங்க பேசுகிறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், செத்து போனதற்கு பிறகு எல்லாரும் மாண்டு போனதுக்கு பிறகு அந்த மாண்டு போன சடலங்களை பார்த்து சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசுகிறாங்க, யா கௌமி லகத் அப்லகத்துக்கும் ரிசாலத் ரப்பி வனஸஹது லக்கும், என்னுடைய கூட்டமே, நான் உங்களுக்கு என்னுடைய ரப்பினுடைய ரிசாலத்தை நான் எத்தி வைக்கவில்லையா, உங்களுக்கு நான் உபதேசம் செய்யவில்லையா, வலாக்கின் லா துஹிப்பூனன் நாஸிஹீன், யார் அட்வைஸ் பண்ணுறாங்களோ, யார் உபதேசம் செய்கிறாங்களோ அவங்கள தான் நீங்கள் நேசிக்க மாட்டீங்களே, அதனால தான் மண்ணா போய் கிடக்குறீங்க, இப்படி சீரழிஞ்சு போனது அதனால தானே என்று அந்த மரணித்தவர்களை பார்த்து பேசினாங்க. இதே போல தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ரில் செத்து போனவர்களை பார்த்து பேசினாங்க. பத்ரில் அந்த கலீபு பத்ர் சரி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்க இல்லையா, நாயகமே அவர்கள் செத்து போயிட்டாங்களே, நீங்கள் பேசுகிறது எப்படி கேட்பாங்க, உங்களை விட தெளிவாக கேட்குறான்னாங்க. அப்போ மரணித்தவர்கள் நாம் பேசுவதை என்ன செய்வார்கள், கேட்பார்கள். அட காஃபிரே கேட்குறான், அல்லாஹ்வை மறுத்தவனே கேட்குறான், அல்லாஹ்வுக்கு இணை வச்சவன் கேட்குறான், அவனே கேட்பான் என்று இருக்கும் பொழுது முஸ்லீம்கள் மூமீன்கள் நாதாக்களை கேட்க மாட்டாங்களா? என்ன லாஜிக்கு பேசுகிறாங்க இவங்க? அல்லாஹ் குர்ஆனில் இவ்வளோ தெளிவாக சொல்கிறான், அங்கே ஹதீஸில் தெளிவாக இருக்குது.
இதை இப்போ மறுக்க ஆரம்பிச்சாச்சு. இதெல்லாம் ஒன்றுமே நம்பகத்தன்மை இல்லைன்னு சொல்லி விட்டுட்டோன்னு வச்சுங்க. இப்போ இந்த குரானில் இருக்கேன், குரான்லேயும் சில விஷயங்கள் இந்த மாதிரி நம்பகத்தில்லா தன்மையை சஹாபிகள் நுழைச்சிட்டாங்கன்னு சொன்னாலும் ஆச்சரியம் இல்லை. ஷியாக்கள் சொன்ன மாதிரி ஷியாக்களினுடைய இதில் நம்ம குரானில் 6666 ஆயத்து இருக்கிறத நம்ம சொல்கிறோம். அவர்களினுடைய குரானில் 17,600 ஆயத்து இருக்குது. ஷியாக்களினுடைய இதில் 17,600 ஆயத்துக்கள் இருக்குது. புதிய புதிய சூறாக்கள் இருக்குது. ஒவ்வொரு சூரத்துல் பக்கரால ஒரு சில ஆயத்துக்கள் உதாரணமாக 280 ஆயத்துன்னு சொன்னால் அவன் 300 ஆயத்தை வச்சுருக்கிறான். சூரத்து அலக்கில் 16-20 ஆயத்து இருக்குன்னு சொன்னால் அவர் 30-40 ஆயத்துக்களை வச்சுருக்கிறான். நம்ம வைத்திருக்கக்கூடிய குரானை விட 3 மடங்கு அவனுடைய குரான் பெருசாக இருக்குது. அதில் பல பெயர்கள், புதிய புதிய சூறாக்கள் இருக்குது. நான் அதை பார்த்தேன், நான் அந்த குறிப்புகள் வைத்திருக்கிறேன். சங்கையானவர்களே, அதை போல் இவங்க சொல்ல போகிறாங்க, இவன் நம்மளை ஷியாவோட ஒப்பிட்டு பேசுகிறான். ஷியாவுக்கு இவன் தான் முழுக்க முழுக்க ஒத்து போகிறான். இவன்கிட்ட எல்லா கொள்கையும் இருக்குது. ஷியாவோட கொள்கை இருக்குது, முஅத்தஸிலாவோட கொள்கை இருக்குது, முஜஸ்ஸிமாவோட கொள்கை இருக்குது, கொள்கை இருக்குது, ஹவாரிஜியோட கொள்கை இருக்குது. இது வரைக்கும் என்ன கொள்கைகள் உடையவெல்லாம் வந்தாலும் அவ்வளவு சேர்த்து ஒட்டுமொத்த உருவம் இவனை பார்க்கலாம். பல டிசைனில் தான் இருந்தான் இல்லையா, அவனை போல இவன் பல கொள்கைகளை எல்லாம் சேர்ந்து ஒரு உருவமாக பார்க்குறேன்னா இந்த கழுதைகளை பார்க்கலாம். சங்கையானவர்களே, அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரணித்து போன அந்த மக்களோடு என்ன செஞ்சாங்க, போய் பேசினாங்க. பேசி நீங்கள் இப்படி நான் சொல்லுறது எனக்கு கேட்கலையே, இன்றைக்கி அந்த வேதனையை அனுபவிக்கிறீங்களே, இப்போ மட்டுமா வேதனை உங்களுக்கு? கியாமத்திலே உங்களுக்கு வேதனை இல்லையா? இந்த துனியாவில் முடியலையே, ஆகிரத்தில் நீங்கள் வேதனைப்பட போகிறீங்க என்று சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கே பேசி காட்டினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக்குக்கு போகும் பொழுது நஸல பிஹிமுல் ஹிஜ்ரா, இந்த ஹிஜ்ர் என்று சொல்லக்கூடிய சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த பகுதி இருக்கிறது இல்லையா, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாழ்ந்த பகுதி, அந்த பகுதி அதோடைய சமூக கூட்டத்தார் வாழ்ந்த பகுதிக்கு என்ன செய்கிறாங்க, அந்த பகுதியில் போகிறாங்க. அந்த பகுதியில் தங்க வேண்டிய நிலைமை ஏற்படுது. அப்படி ஏற்பட்ட போது அங்கே பல கிணறுகள் இருந்தது. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கவுமுகள் அவங்களுடைய கவுமுகளை உபயோகித்த பல கிணறுகள் இருந்தது. அந்த கிணத்துல என்ன செஞ்சாங்க, தண்ணி எடுத்து ரொட்டி சுடுவதற்காக வேண்டி மாவு குழைச்சாங்க. அப்படி மாவு குழைத்து இந்த செய்தி கிடைத்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தன்னுடைய சஹாபலை பார்த்து, யா சஹாபிகளே, ஒருபோதும் நீங்கள் என்ன செய்யாதீங்க, இந்த கிணத்துலையே நீங்கள் தண்ணி எடுத்தீங்க, அது அதாபி இறங்கிய இடமாச்சே, அந்த தண்ணி நீங்கள் என்ன செய்யாதீங்க, உபயோகிக்காதீங்க. அந்த ரொட்டிலாம் சுட்டுட்டீங்களா, மாவு குழைச்சிட்டிங்களா, ரொட்டி சுடையில் மாவு குழைச்சி வச்சுருக்குது, அந்த மாவு குழைச்சிட்டிங்களா, அந்த மாவை நீங்கள் என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் உங்களுடைய ஒட்டகத்துக்கு போட்டுருங்க, நீங்கள் சாப்பிடாதீங்க. மாவை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒட்டகம் தின்னுட்டு போட்டும், அது பிரச்சனை இல்லை, நீங்கள் சாப்பிடாதீங்க என்று சொன்னதும் அவைகளை எல்லாம் அந்த ஒட்டகத்துக்கு என்ன செய்யப்பட்டது, போடப்பட்டது. அந்த தண்ணீரையும் நீங்கள் குடிக்காதீங்க, அந்த தண்ணீரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, குடிக்கக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அந்த ஒட்டகம் தண்ணி குடித்த கிணறு இருக்குது இல்லையா, இந்த ஒட்டகத்துக்கான ஒரு தண்ணி அந்த கிணத்துல தண்ணி குடிக்க சொன்னாங்க. பரவாயில்லை, அந்த தண்ணீரை நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த பகுதிக்கு வந்து அந்த தண்ணீரை நீங்கள் குடிப்பதில் எந்த விதமான ஆட்சேபம் இல்லை என்று சேனா கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி அந்த தண்ணியை குடிக்க சொன்னாங்க. எந்த காரணத்தை கொண்டும் இந்த கிணறுகளிலே நீங்கள் தண்ணியை குடிக்காதீங்க. இரண்டாவதாக, இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் நுழையும் பொழுது அழுத வண்ணமாக நுழையுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தலையை தாழ்த்திட்டாங்க. லம்மா மர்ரபி மனாசிலிஹிம் கனஅ ரஅஸஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅஸ்ரஅ ராஹிலதஹு வனஹா அன் துஹூலி மனாசிலிஹிம் இல்லா அன் தகூனு பாக்கீன. சொன்னாங்க, இந்த ஏரியாக்குள்ள நம்ம நுழையிறோம், எல்லாரும் தலையை தாழ்த்துங்க, அழுத வண்ணம் வாங்க, அந்த அதாபை பற்றி நீங்கள் யோசிங்க, அந்த அதாபை நம்மை பாதித்து விடக்கூடாது. அப்போ என்னன்னு கேட்டால், அது எப்போ பாதித்தது, எவ்வளோ காலம் ஆயிடுச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கெல்லாம் முன்னால் இல்லையா? இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு முன்னால் வாழ்ந்த அவர்களை பாதித்த அந்த பாதிப்பினுடைய அசர் இப்பவும் இருக்குங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹிரோஷிமா நாகசாகியில் குண்டு போட்ட அதனுடைய விளைவு இப்பவும் இருக்குன்னு சொல்கிறானே. அந்த பகுதியில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள், ஜப்பான் அந்த பகுதியில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் பாதிப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு ஊனம் இருக்குது அந்த குழந்தைகளுக்கு, பெரும்பாலான பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க. அப்படிங்கிறத எப்போ போட்டது குண்டு இன்றைக்கு வரைக்கும் அது இருக்குது. அப்படின்னா அல்லாஹ்வினுடைய வேதனை இறங்கியது, அந்த பாதிப்பு அந்த பகுதியில் இருக்கிறது.
அந்த பாதிப்பு உங்களை பாதிக்காமல் இருப்பதற்கு நீங்கள் அழுது கொண்டு வர வேண்டும் என்றார்கள். அழுகை ஒரு தடையாக இருக்கும். அழுகை ஒரு பெரிய அரண், பாதுகாப்புங்கிறத நம்ம விளங்கிக்கிடும். அழுகை இருக்கே, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சு அழக்கூடிய அந்த கண்ணீருக்கு அவ்வளோ பெரிய சக்தி அல்லாஹ் என்ன செஞ்சா ஏற்படுத்தி இருக்கிறான். அது ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாக இருக்கும். நீங்கள் அழுது கொண்டு வாருங்கள். உங்களுக்கு சில பேருக்கு எவ்வளோ அழுதாலும் அழுக வராது, கண்ணீர் வராது. அப்படி உங்களுக்கு வரலையா, அழுவது போன்று பாசாங்கு செய்யுங்கண்ணா. அழுவது மாதிரியாவது வாங்க. பாசாங்கு சொன்னால் நடிக்க சொல்ல இல்லை. உங்களுக்கு கண்ணீர் வரல, அதே சமயத்தில் அழுகும்போது எப்படி ஒரு மனிதன் என்ன நிலையில் இருப்பானோ அந்த நிலையில் இருங்க. சும்மா ஜாலியெல்லாம் வர முடியாதுங்கிற மாதிரி சொல்லி காட்டினாங்க. அதை நீங்கள் அச்சத்தோடு நீங்கள் வரணும் என்பது தான் அதனுடைய நிலை என்பதை நாம் விளங்கி கொடுக்கிறோம். ரெண்டாவது, அவர்கள் வசித்த அந்த வீடுகளுக்குள்ளெல்லாம் போய் நீங்கள் உள்ளே போய் பார்க்காதீங்க. அந்த எல்லாம் அந்த மலை குகைகளை தான் தோண்டி வச்சுருந்தானோ, மலை குகைகளில் என்ன செஞ்சாங்க, தோண்டி வைத்திருந்தார்கள். அப்படி தோண்டி வைத்திருந்த அந்த பகுதிகள் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் என்ன செஞ்சுருக்குது, அரசாங்கம், சவுதி அரசாங்கம் அப்படியே வச்சுருக்கு. இந்த வேதனை இறங்கிய பகுதிகள் எல்லாம் அந்த சவுதி அரசாங்கம் அப்படியே வச்சுருக்கு. ரஹமத்தாக இருந்த இடங்கள், சஹாபிகள் வாழ்ந்த இடம், ரசூலுல்லாஹ் சம்மந்தம் அதெல்லாம் அழிச்சிருச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கு. அதாபு எங்கெல்லாம் இறங்கிச்சோ, எந்த இடத்துக்குள்ள நீங்கள் நுழைய வேணாம்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அந்த இடங்களை எல்லாம் ஒரு டூரிஸ்ட் ஏரியாவாக பாதுகாப்பாக வைத்திருக்கிறது அரசு, சவுதி அரசு. அதே சமயத்தில் எந்த இடங்கள் அல்லாஹ்வினுடைய ரஹமத் இறங்கியதோ, சஹாபிகள் வாழ்ந்த இடம், ரசூலுல்லாஹ் நடந்த இடம், ரசூலுல்லாஹ் அமர்ந்த இடம் எல்லாம் போயிடுச்சு, ஒன்றும் காணோம். அதெல்லாம் ரஹமத்தான இடம்ல, அவங்க ரஹமத்தை விட்டு தூரமானவங்க இல்லையா இந்த ஆட்கள்லாம். எனவே அதையெல்லாம் என்ன செய்ய அழித்து உடைத்து கொண்டு இருக்கிறான், இதையெல்லாம் பாதுகாத்துட்டு இருக்கிறான். இது எங்கே போய் சொல்கிறது, இதுங்கிட்ட தான் சொல்ல முடியும், வேறு என்ன இருக்குது நமக்கு, வேறு ஒன்றும் செய்ய முடியாது சொல்கிறதை தவிர. ஆக சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய இந்த வரலாறை நாம் நிறைவுபடுத்துகிறோம். அவர்களுடைய வரலாறு ஒரு அற்புதமான ஒரு படிப்பினையாக இருந்தது. சமூகத்தில் அல்லாஹ் தஆலா பல இடங்களில் இந்த வரலாற்றை குறிப்பிட்டு காட்டுகிறான். வரலாறுகள் அனைத்தும் இபரத் என்று சொல்லக்கூடிய படிப்பினையை தரக்கூடியது. அதன் மூலமாக நம்ம வரலாறு கேட்குறோம், சுவையாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அதில் இந்த படிப்பினையும் நம்ம பெறணும். கேட்டு ரசிக்கிறதுக்காக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் அதில் படிப்பினையை கொண்டு வரணும். இதில் எத்தனையோ தகவல்களை நம்ம இடையிடையாக நம்ம சொல்லி வந்திருக்கிறோம். அங்கங்கே நசீஹத்துகளை நம்ம சொல்லியிருக்கிறோம், அங்கங்கே போதனைகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தந்த விஷயத்தில் எப்படி நடக்கணுங்கிறத போதிச்சு அந்த விஷயங்களை நம்ம எடுத்து இங்கே கூறியிருக்கிறோம். அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கொண்டு வர வேண்டும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த தூய நபிமார்களுடைய பொருட்டால் நம் வாழ்க்கையை பரிசுத்தமானதாக ஆக்கி வைத்து, அவனுக்கும் அவனுடைய திருத்தூதருக்கும் பொருத்தமானதாக ஆக்கி வைத்து, ஈருலக சௌபாக்கியங்களையும் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.